வணக்கம். சினிமா முரசம் 1991 மே 21 யாரும் மறக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள். யாரும் மறக்க முடியாது. அதற்கு முன்னால் ஒரு சின்ன சம்பவம். எல்லாரும் சினிமா பிரபலங்கள் எல்லாமே கொடைக்கானலில் இருக்கும். குணா படப்பிடிப்பு நடக்குது. குணா குகையில் படப்பிடிப்பு. உலகநாயகன் கமல்ஹாசன், ரோஷினி 2 பேரும் நடிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கால் கையில் அடிபட்டு இது கட்டு போட்டு இருக்குது. அதை அவர் கடத்தி கொண்டு போய் அந்த மலை உச்சியில் வச்சுருக்காரு. இதை குணா குகையில் படம் எடுத்தாங்க. அதாவது ராஜீவ்காந்தி கொலை செய்யப்படுவதற்கு முதல் நாள் இந்த நிகழ்ச்சி, இந்த படப்பிடிப்பு நடக்குது. பத்திரிகையாளர்கள் சென்னையிலேருந்து ஒரு குரூப் போயிருந்தோம். அங்கே எல்லாருமே கயிறு கட்டி தான் அந்த குகைக்குள்ளே இறங்குறாங்க. ஏன்னா அது அவ்வளோ பெரிய டீப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 700-800 அடி ஆழம். அந்த இடத்த கமல்ஹாசன் என்ன செய்கிறார், ஈஸியாக ரோப்பை கட்டிட்டு ஈஸியாக இறங்கிட்டார். மற்ற கேமரா குரு இதெல்லாம் அவங்களும் ரொம்ப சுலபமாக அந்த இதெல்லாம் இறங்கிட்டாங்க. ஆனால் ரிஸ்க்கு. சில பத்திரிகையாளர்களை கமல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் மேலேயே இருங்க, உங்களால் ரோப்பில் எல்லாம் இறங்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். காரணம் என்னென்னா, அவங்களுக்கெல்லாம் தொப்பை இருந்தது. தொப்பு உள்ளவங்க அதில் அவ்வளோ தூரம் ஈஸியாக இறங்க முடியாது, கஷ்டம். இறங்குறதும் கஷ்டம், ஏறுறதும் கஷ்டம். ரோப்பில் எப்படி ஏறி இறங்குறது, அதுக்கு ஒரு தனி பயிற்சி வேணும். ரோஷினி இறங்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனவுடனே அந்த மற்ற ஆட்கள் அந்த ஆளை இறக்கி பத்திரமா அந்த இடத்துல கொண்டு போயிடுவாங்க. லைட்டு மற்றதெல்லாம் கொண்டு போனது பெரிய, அதாவது ஒரு பெரிய சாதனை. இப்போ அந்த குணா குகைக்குள்ளே யாரும் என்ட்ரு பண்ண முடியாது, தடை பண்ணிட்டாங்க. யாரும் போகக்கூடாது, அது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி தடை போட்டாங்க. இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம், மஞ்சுமால் பாய்ஸ். அந்த படத்தில் இந்த குணா குகையில் நடக்கிற மாதிரி ஒரு காமெடி இது வச்சுருக்காங்க. அந்த பார்த்தார், அந்த செலிசேரிங்கிற அந்த கேமராமேன் பார்த்தாரு. ஐயோ, இதில் படமும் எடுக்க முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு, தடையும் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு போய் பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே எம்பாடு உம்பாடுன்னு ஆகிப்போச்சு. ஆகையினால இதை வேறு வழியில் தான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியாச்சு, டைரக்டர் நடராஜன்ட்டு சொல்லியாச்சு. சரி, இதை எப்படி எடுத்தாகணும், ஏன்னா அது அந்த கதையில் ஒரு முக்கியமான பகுதி. அந்த மலையாள படத்தை பார்த்திங்கன்னா, இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்லன்ட்டு இந்த பசங்கள்லாம் சேர்ந்து கூச்சல் போடுவாங்க. அதாவது படத்தில், ஒரிஜினல் படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்லுவார், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தான் உயர்வானது அப்படின்னு சொல்லுவார். அந்த சீனை தான் இங்கே படமாக்கிட்டு இருக்காங்க. அதை படமாக்கணும், அனுமதி மறுப்பு. அதுக்கு அந்த செலிசேர் என்ன பண்ணாருன்னா, கேரளாவில் ஒரு இடத்துல பெரும்பாவூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு கோடவுன் பயன் இல்லாமல் கிடந்துச்சு. அதில் அப்படியே ரெப்ளிகா, இந்த குணா குகையை அப்படியே ரெப்ளிகா அப்படின்னு செட் போட்டார். அதுக்காக இந்த படங்கிடம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போய், அதாவது குணா குகையில் இறங்கி அதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே அதையே வச்சு இது பண்ணி அந்த மாதிரி எடுத்துட்டார். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, பத்திரிகையாளர்கள்லாம் போயிருக்கோம். தினத்தந்தியில் பாண்டியன் வந்திருக்காரு, ஃபோட்டோகிராஃபர் தங்கவேல் வந்திருக்காரு, மக்கள் குரலில் மாலி வந்திருக்காரு, ஃபிலிமாலயாவில் விக்ரமன் வந்திருக்காரு, ஸ்க்ரீனில் ஐயப்ப பிரசாத் வந்திருக்காரு, நான் போயிருக்கேன். எல்லாம் அங்கே போய் உட்காந்து முதல் நாள் அந்த ஷூட் நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் போய் பார்த்தாச்சு. கமல், நான் மேலே எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, கோகுல நடந்ததெல்லாம் நான் மேலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால நாங்கள் மேலே அப்படியே வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொடைக்கானல் உங்களுக்கு தெரியும், குளிர் வாட்டும், எல்லாம் ஸ்வெட்டர் அதிலெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். உள்ளுக்குள்ளேயே ஸ்வெட்டர் போடுறதுக்கு சில பேர் அப்படியே துடியாக துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொடியூசர் டிஎன்எஸ்ன்னு சொல்லி டிஎன் சுப்பிரமணியம், உலகநாயகன் கமல்ஹாசனுடைய மேனேஜர். அவருக்காக தான் அந்த படம் எடுக்கிறாங்க. ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது.
நீண்ட காலமாக தன்கிட்ட மேனேஜராக இருந்த சுப்பிரமணியத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அந்த படத்தை எடுத்து கொடுக்குறாரு. சரி, முடிஞ்சது. பத்திரிகையாளர்கள்லாம் அடுத்த நாள் கிளம்பணும்னு கிளம்புனா கிளம்ப முடியலை. கொடைக்கானலே பற்றி எரியுது. கடையை அடைக்கிறாங்க, கொடைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்னன்னா ராஜீவ்காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் அடுத்த நாள். எப்படி பஸ் ஓடும்? ஒரு தீயா அப்படியே அந்த கொடைக்கானலில் நீங்கள் பார்க்கணும். அந்த குளிர் பிரதேசத்தில் அவ்வளவு கோபத்தி கொந்தளிச்சது, பெருந்தி. அவன் கத்துறான், அழுகிறான். யாராவது மீறி சைக்கிள்லேயோ அல்லது ஆட்டோவிலையோ அல்லது இதுலேயோ போனால் அடைச்சி உடைக்கிறான். அவனுடைய உள்ளத்தினுடைய அந்த தீ கனலாக எரிஞ்சு மற்றதை சேதமாக்குது. அதை பற்றி அவன் கவலையே படலை. போலீஸால் ஒன்றும் செய்ய முடியலை. ஏன்னா அவ்வளோ மக்கள் புரட்சி எழுந்த மாதிரி இதுக்கு போக முடியாது. உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து காட்டன் அந்த ஹோட்டலில், பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த கலாட்டாலாம் போன பிறகு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். எங்கேயும் ஃபோன் பண்ண முடியலை. தந்தி கொடுத்து பேசுகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் மாதிரி இப்போ மாதிரி அந்த செல்ஃபோனு வசதியெல்லாம் கிடையாது. எங்கே இந்த செய்தியை சொல்கிறத விட அவங்களுக்கு வந்து ராஜீவ்காந்தி படுகொலை செய்தி தானே பெருசாக இருக்கும் பத்திரிகைகளுக்கு. அதனால் எங்களை பற்றியும் கவலைப்படலை பத்திரிகையாளர்கள். அவங்கெல்லாம் சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இங்கே நாங்கள் சேஃபாக தான் இருந்தோம். கூட என்ன சொல்லிட்டாரு, இந்த கலாட்டாலாம் போன பிறகு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். எங்கேயும் ஃபோன் பண்ண முடியலை. தந்தி கொடுத்து பேசுகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் மாதிரி இப்போ மாதிரி அந்த செல்ஃபோனு வசதியெல்லாம் கிடையாது. எங்கே இந்த செய்தியை சொல்கிறத விட அவங்களுக்கு வந்து ராஜீவ்காந்தி படுகொலை செய்தி தானே பெருசாக இருக்கும் பத்திரிகைகளுக்கு. அதனால் எங்களை பற்றியும் கவலைப்படலை பத்திரிகையாளர்கள். அவங்கெல்லாம் சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இங்கே நாங்கள் சேஃபாக தான் இருந்தோம். கொடைக்கானல் சேஃபாக தான் இருந்தோம். ஒன்றும் இன்னும் கஷ்டம் இல்லை. அவர் கமல் சார் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு எல்லாம் உங்கள் ரூமுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார். ஒரு நாளுக்கு ஒரு நேரத்துக்கு தான் அந்த சாப்பாடு வந்தது, பத்துனது, போதுமாக இருந்தது. மற்ற நாள் ஹோட்டல் திறக்க முடியலை. எந்த ஹோட்டல்லையும் இதுக்கு வியாபாரமும் இல்லை. கடையடைப்பு, முழு கடையடைப்பு, காய்கறி கிடைக்கலை. அப்போ டிஎன்எஸ் என்ன பண்ணாருன்னா, அந்த காய்கறி விளையிற இடம் பார்த்தீங்களா, விளைச்சலுக்கு அந்த அங்கெல்லாம் போய் நேரடியாக தக்காளி மற்றதெல்லாம் கொள்முதல் பண்ணி, இந்த தெரிஞ்ச கடைகளில் இந்த அரிசி கடையை லேசாக திறக்க சொல்லி இந்த வீடுகள் எல்லாம் அரிசி கலெக்ட் பண்ணி சமைச்சு எல்லாம் கொடுத்தாரு. ஒரு சிறந்த ஒரு நிர்வாகிங்கிறதுக்கு அவர் ஒரு நல்ல அடையாளம். முன்னேற்பாடாக எல்லாம் செஞ்சார். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வேண்டியது எல்லாம் பண்ணிட்டார். இங்கே ஒரு 3-4 நாளாகையும் நகர முடியலை. கார் பஸ் போகலை. பஸ் போனால் தானே கார் போகும். கடைசியில் ஒரு வழியாக என்ன செஞ்ச, பத்திரிக்கை ப்ரெஸ்ஸுன்னு ஒட்டிக்கிட்டு அங்கேருந்து காரை கிளம்பி மதுரை வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் பஸ் சீட்டில் இந்த டிரைவருக்கு பக்கத்தில் தினத்தந்தி பாண்டியனை உட்கார வச்சாச்சு. கேட்டால் நான் தினத்தந்தின்னு அவர் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பின்னால் எக்ஸ்ப்ரெஸ்ஸு, இண்டு, இப்படி இவங்க சொல்கிறதுக்கு இவங்க பின்னால் ஒரு இதெல்லாம் இருக்குது. ரெடியாக சொல்லிகிட்டே போயாச்சு. போய் மதுரைக்கு போய் சேர்ந்து அங்கேருந்து ட்ரெயின் பாதுகாப்பாக போகுதுன்னாலும் மெதுவாக தான் போய் சென்னைக்கு வந்துச்சு. இதை மறக்க முடியாது. அங்கே இன்னொரு சம்பவம் நடந்தது. அந்த ரோஷினிக்கு அந்த உடம்பு சரியில்லாமல் போச்சு. அந்த அம்மா வெளியே வர முடியலை. அங்கே ஆஸ்பத்திரி, ஒரே ஆஸ்பத்திரி, கொடைக்கானலில் ஒரே ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள பாதுகாப்பாக கார்டன் ஹோட்டலுக்கு கொண்டாந்து தங்க வச்சு அப்படி ஒரு வழியாக அந்த ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஞாபகம் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல அந்த மலையாள படத்தை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மலையாள படத்தில் இந்த குணா குகையை வச்சு படம் எடுத்திருக்காங்க. அந்த குணா குகையில் எடுக்கலை, அதே மாதிரி செட் போட்டு தத்ரூபமாக செட் பண்ணி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே தத்ரூபமாக போட்டிருக்காங்க. ரொம்ப பாராட்டும்படியாக இருந்தது. அதாவது அதான் இயற்கையை காட்டிலும் செயற்கையாக பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை சொல்கிறதுக்கு தான் இது பண்ணேன். சரி, அப்புறம்
இன்னும் 40 நாளில் கல்கி அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்துடுது. மே மாதம் ரிலீஸ், 9ஆம் தேதி ரிலீஸு. ட்ரெய்லர் இன்னும் 40 நாளில் நீ என்றைக்கு கேட்டாங்க அந்த கம்பெனி, வைஜெயந்தி கம்பெனி படம் இன்றையிலிருந்து 40ஆவது நாள் ட்ரெய்லர் வெளியிடப்படும், மிகப்பெரிய அளவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ ஒரு ஆங்கில ஊடகம் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள உச்ச நடிகர்களில் தரம் வாரியாக இல்லை, அந்த யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 அப்படிங்கிற அந்த ஆர்டரில் யாரை வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்து போட்டிருக்கு ஒரு வடநாட்டு ஊடகம், ஆங்கில ஊடகம். அதில் முதல்ல போட்டிருக்கிறது உலகநாயகன் கமல்ஹாசன், 2வது யார் விஜய், 3வது யார் விக்ரம், 4வது யார் சூர்யா. இந்த 4 முதல் நாளில் ரஜினி வரலையா? வர்றாரு, 5ஆவதாக வர்றாரு ரஜினி, 6ஆவதா தனுஷ். இப்படி வருஷப்படுத்தியிருக்கு. அதாவது இவர்களால் தான் தமிழ் சினிமா சீர்திருத்தம் பெற்றது, பல சாதனைகளை செஞ்சுருக்காங்க, பல மாறுதல்களை செஞ்சுருக்காங்க. தமிழ் சினிமா இன்றும் உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணம் இவர்கள்தான் அப்படின்னு சொல்லி வருஷப்படுத்தியிருக்கு. ரொம்ப பெருமையாக இருந்தது. அதை முதல் இடத்துல உலகநாயகன் கமல்ஹாசன். என்றைக்குமே அவர் இந்த மாதிரி வித்தியாசமான காரியங்களில் பண்ணுறவர். இப்போ நம்ம சொன்ன இந்த குணா குகையில் நடந்த இதெல்லாம் சொன்னனே, ரோப் போட்டு இப்போ அங்கே அரசாங்கம் யாரையுமே அனுமதிக்கலை. குணா குகைங்கிறது ஒரு சுற்றுலா இடமா போச்சு. அங்கே போகிறவங்கெல்லாம் எட்ட நின்று தான் பார்த்துட்டு வர்றாங்க, யாரையும் குகைக்குள்ளே அனுமதிக்கலை இறங்க. ஆனால் அந்த குகைக்குள்ளும் உயிரை பணயமாக வைத்து கயிறு கட்டி இறங்கி படம் எடுத்துட்டு வந்தவர் உலகநாயகன் கமல்ஹாசன். ஆக ரொம்ப பெருமையாக இருக்குது, பெருமைப்படுறோம். சரி, இனி அடுத்த செய்தியை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.